ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஸோ, உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றேன். ஸோ, வெல்கம் பேக் டூ மை சேனல். இன்னைக்கு வீடியோல நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போறேன்னா, உங்களுக்கு எல்லாமே அயர்லாந்து பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட் கைடா இருக்கிற மாரி எல்லாமே சொல்லப் போறேன். அக்காமடேஷன், பார்ட் டைம், அப்புறம் இங்க டிராவல் எப்படி, ஷாப்பிங் எப்படி, எங்க ஷாப் பண்ணணும், எல்லாமே இந்த வீடியோல கம்ப்ளீட்டா கவர் பண்றேன். ஸோ, நீங்க யாராவது அயர்லாந்துக்கு வர பிளான்ல இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்லப் போறது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தெரிஞ்சவங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்களோ, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கைஸ் நான் ஃபர்ஸ்ட்டு ட்ராவல்லேருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ, இந்த வீடியோல வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ராவல். ஸோ, ட்ராவல் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இங்க வந்து அ கேப்ல ட்ராவல் பண்ணலாம். அப்புறம் பஸ் எல்லா டப்ளின்ல எல்லா கனெக்டிவிட்டியும் இருக்கு. நான் அவுட் சைட் டப்ளின் ட்ராவல் பண்ணதில்ல. பண்ணியிருக்கேன். லைக் அவுட் சைட் டப்ளின்னா, நான் அங்க இருந்ததில்ல. ஸோ, அங்க எப்படி பஸ் டிரான்ஸ்போர்ட் எனக்கு தெரியல. நான் சொல்றது வந்து டப்ளின்ல அப்புறம் கார்க்லயும் இதே மாரி தான் இருக்கும். ஸோ, டப்ளின்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பஸ் ஸோ, அந்த பஸ்ஸுக்கு, அப்புறம் ட்ராமுக்கு, அப்புறம் லுவாஸ்க்கு இதுலலாம் ட்ராவல் பண்றதுக்கு நம்மளுக்கு லீப் கார்டு ஒண்ணு தருவாங்க. ஸோ, இந்த லீப் கார்டு வச்சு நம்ப எல்லாமே ட்ராவல் பண்ண முடியும். ஸோ, நாம ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஜஸ்ட் €1 கட் பண்ணுவாங்க ஃபார் 90 மினிட்ஸ் ட்ராவல். ஸோ, இப்ப நீங்க ஒரு பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி போறீங்க. திருப்பியும் அந்த பாயிண்ட் ஏலேருந்து பேக் டூ பாயிண்ட் பி வரீங்க. வித்தின் 90 மினிட்ஸ் போனீங்கனாலும் உங்களுக்கு €1 தான் கட் ஆகும். அதுக்கு மேல கட் ஆவாது. நீங்க 90 மினிட்ஸ்க்கு மேல போனா தான் இன்னொரு யூரோ கட் ஆகும். ஸோ, நீங்க 90 மினிட்ஸ்க்குள்ள டிராவல் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் €1 தான் கட் ஆகும். ஸோ, ஸ்டூடண்ட்ஸா இருந்தா €1 நான் ஸ்டூடண்ட்ஸா இருந்தா €2 கட் ஆகும். ஸோ, இந்த லீப் கார்டு வந்து நீங்க ஃபோன்லயே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நாமளே ஜஸ்ட் உங்க ஃபோன்ல என்எஃப்சி இருந்தா டேப் பண்ணி ரீசார்ஜ் பண்ணி, உங்களுக்கு எப்பப்ப வேணுமோ அப்பப்போ ரீசார்ஜ் பண்ணலாம். மினிமம் €5ன்னு நெனைக்கிறேன். ஸோ, இது லீப் கார்டு வச்சு உங்களால டிராவல் பண்ண முடியும். ஸோ, நீங்க மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பஸ்ஸு, அப்புறம் லுவாஸ், ட்ரெயின் தான் எடுப்பாங்க. ட்ரெயின்னா ட்ராம சொல்றேன். ட்ரெயினும், டாக்ஸியும் எக்ஸ்பென்சிவ். ஸோ, மோஸ்ட்லி டிராவல் இதான் இருக்கும். அதே மாரி நீங்க இப்போ டப்ளின்லேருந்து வேற கவுண்டிக்கு போறீங்க, கார்க்குக்கு போறீங்க, கேல்வேக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரையரா புக் பண்ணணும். ஸோ, நம்ம ஊர்ல இருக்கிற மாரி பஸ்ஸஸ் தான் இருக்கும். அந்த கோச் பஸ்ஸஸ் மாரி. ஸோ, அது ஸ்டூடண்ட்க்கு நான் லாஸ்ட் டைம் கில்டேர் போம்போது, எனக்கு அப் அண்ட் டவுன் வந்து ஒன் சைட் €6 ஆச்சு. அதர் சைட் €6. ஸோ, டோட்டலா €12. இங்கேருந்து கில்டேர் டப்ளின்லேருந்து கில்டேர் ஐ திங்க் 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ, அது புக் பண்ணிட்டு போனோம். ஆ ஆனா, யூசுவலி நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னா, அவுட் சைட் டப்ளின் போம்போது பஸ் ரொம்ப ரொம்ப டிலே ஆகும். லாஸ்ட் டைம் நான் வந்து கில்டேர் போம்போது ஆல்மோஸ்ட் 2 ஹார்ஸ் வெயிட் பண்ணேன், பஸ் வர்றதுக்கு. ஸோ, ஆ நீங்க அப்படி போறதா இருந்தா, உங்ககிட்ட இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா கார் எடுத்துட்டு போங்க. இன்னும் பெட்டர். ஸோ கைஸ் செகண்ட் வந்து கிராசரி பத்தி சொல்லப் போறேன். ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல ஐ திங்க் செகண்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோல இது எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது அப்டேட்டட் ஒன். நான் எதுக்காக இது இன்னொரு அப்டேட்டடா போடுறேன்னா, ஏன்னா அதில வந்து நெறைய விஷயம் எனக்கு தெரியாம இருந்துச்சு. அது ஸ்டார்ட்டிங்ல லைக் 4 மந்த்ஸ்ல இருக்கும்போது நான் பண்ணது. ஸோ இப்போ ஆஃப்டர் 1 இயர் எனக்கு வந்து அ கிராசரி வந்து அவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் தெரியல. ஸ்பெஷலி வந்து லிட்டில்ல சீப்ன்னு சொல்லுவேன். லைக் லிட்டில், ஆல்டி இதெல்லாம் சீப் அ கம்பேரிட்டிவ்லி. பட் லிட்டில், ஆல்டிலலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சீப்பா கிடைக்கும். லைக் நீங்க ஃப்ரெண்ட்ஸா வாங்குறீங்கன்னா, அதெல்லாம் ஓகே. கம்மியா கிடைக்கும். பட் எனக்கு என்ன டிஃபரன்ஸ் தோணுச்சுன்னா, டன்ஸ் அப்புறம் இந்த டெஸ்கோ, டெஸ்கோ எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் காஸ்ட்லி. டெஸ்கோ அப்புறம் லிட்டில், ஆல்டி, ஸ்பார் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைரி ப்ராடக்ட்ஸ் அப்புறம் இந்த பிரெட்டு, பாஸ்தா இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் ஒரே பிரைஸ் தான் இருக்கும். சேம் பிரைஸ். ஸோ இந்த வெஜ்ஜீஸ் அப்புறம் மீட் எல்லாம் வந்து அப்போ நீங்க லிட்டில்ல வாங்குனா, ஏன்னா அது கொஞ்சம் கம்மி லிட்டில்ல. அடிக்கடிக்கு இந்த லிட்டில் பிளஸ் ஆப் யூஸ் பண்ணி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஸோ நீங்களும் இந்த லிட்டில்க்கெல்லாம் போனீங்கன்னா, லிட்டில் பிளஸ் ஆப் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க பாயிண்ட்ஸ் சேர்த்த உங்களுக்கு வவுச்சர் மாரி தருவாங்க. சம்டைம்ஸ் டோனட் ஃப்ரீயா தருவாங்க. சம்டைம்ஸ் எதுனா பீட்ஸா மாரி இருக்கும். சின்னசா அது ஃப்ரீயா தருவாங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். அப்புறம் பேக் ஆஃப் 3 சிக்கன் ஃபார் €9 அந்த மாரி எல்லாம் வரும். அதே மாரி டன்ஸ்ல இருக்கு. டன்ஸ்லயும் எப்படின்னா, நீங்க வந்து ஒன்ஸ் ஷாப் பண்ணீங்கன்னா €50க்கு உங்களுக்கு €10 டிஸ்கவுண்ட் வரும். அந்த வவுச்சர் எல்லாம் வரும். அதே மாரி டெஸ்கோல கிளப் கார்டுன்னு இருக்கு. கிளப் கார்டு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி கிளப் கார்டு நீங்க ஜஸ்ட் வந்து லைக்
ஷாப்பிங்க்காக ஒண்டி யூஸ் பண்ண முடியாது. கிளப் கார்ட்ல நீங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நெறைய இருக்கு. நீங்க அந்த பாயிண்ட்ஸ் வச்சு மூவிஸ் இது எல்லாமே உங்களால ரெடீம் பண்ண முடியும். ஸோ கிளப் கார்டு நல்லாயிருக்கு. உங்க வீட்டு பக்கத்தில டெஸ்கோ இருந்தா, நீங்க அங்கேயே எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கலாம். நான் இப்ப ஆக்சுவலி நான் அங்க, இங்க தான் வாங்குறேன். சம்டைம்ஸ் நான் வந்து டன்ஸ்ல வாங்குவேன். சம்டைம்ஸ் ஆல்டில வாங்குவேன். சம்டைம்ஸ் லிட்டில்ல வாங்குவேன். ஸோ எனக்கு இப்போ ஸ்பெசிஃபிக்கா நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் ஒன்லி லிட்டில் இருந்தேன். இப்போ எனக்கு அந்த மாரி இல்ல. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டு பக்கத்திலேயே டெஸ்கோ இருக்கிறதுனால டெஸ்கோல வாங்கிடுவேன். சம்டைம்ஸ் எதுனா இன்னும் கம்மியா லைக் சிக்கன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இதில தான் வாங்குவேன். லைக் லிட்டில்ல தான் வாங்குவேன். ஆல்டி நான் அவ்வளவா வாங்க மாட்டேன். ஏன்னா என் வீட்டு பக்கத்தில இல்ல. நான் ரிவர் தாண்டி அந்த சைடு போணும். ஸோ மோஸ்ட்லி டன்ஸ் அப்புறம் லிட்டில், டெஸ்கோ இதுதான். ஸ்பார்லயும் சம்டைம்ஸ் வாங்குவேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் கிராசரிஸ். அதே மாரி இந்தியன் அ கூட இருக்கு. லைக் இந்தியன் கிராசரிஸ். இந்தியன்னா லைக் நீங்க வந்து ஏசியன் கிராசரிஸ் பாருங்க. அங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் லைக் ஏசியன் கிராசரிஸ்ல வந்து அ ஒரு என் காலேஜ் கிட்டயே ஒண்ணு இருக்கு. HH மார்ட்ன்னு இருக்கு. அப்புறம் அ ஏசியா மார்க்கெட்டுன்னு இருக்கு. நெறைய கடை இருக்கு. பட் அ ஒரு கடையில ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஒரு இந்தியன் ஸ்டோர்ல கம்மி. அதே மாரி நான் யூசுவலா வந்து இங்க ஒருத்தர் வந்து ஹோம் டெலிவரி பண்றாரு. லைக் ரைஸ், இந்தியன் கிராசரி எல்லாம் வேணும்னா, ஸோ அவர்கிட்ட இருந்து நான் கால் பண்ணி எனக்கு டெலிவர் பண்ணுவாரு. நான் ரீசென்ட்டா வந்து மேகி வாங்குனேன். 96 மேகி ஃபார் €30 வாங்குனேன். ஸோ அது ரொம்ப கம்மி. நீங்க எங்க பார்த்தீங்கனாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நான் 36 மேகி ஃபார் €90 எமர்ஜென்சில சாப்பாடு செய்ய முடியலன்னா மேகி தான் ஒன்லி ஆப்ஷன். ஸோ அவ்வளோதான் கைஸ் கிராசரிஸ் பத்தி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன். அந்த நெறைய பேருக்கு இருக்கிற மாரி தான் ப்ராப்ளம். என்னால அக்காமடேஷனே தேட முடியல இந்தியாலருந்து. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் நான் இங்க வந்துட்டு பின்னாடி தான் எனக்கு ரியாலிட்டியே புரிஞ்சுச்சு. நீங்க இந்தியாலருந்து தேடும்போது வந்து நெறைய ஓனர்ஸ் வந்து ரிப்ளேயே பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நான் ஒன்லி சொல்யூஷன் சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு வீடு தேட முடியலன்னா, இந்த மாரி குரூப்ஸ் இருக்கு. நான் அந்த குரூப் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். அந்த குரூப்ஸ்ல போய் நீங்க வந்து டெம்பரவரி அக்காமடேஷன் தேடி ஒரு 15 டேஸ், 20 டேஸ் இருங்க. அதுக்கப்புறம் நீங்களே வந்து தேடுனீங்கன்னா இன்னும் பெட்டர். அதே மாரி இன்னொரு விஷயம், ஸ்டூடண்ட் அக்காமடேஷன்ல கூட நீங்க வந்து ஜஸ்ட் தனியா தங்கணும்னு அவசியமே இல்ல. இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப நீங்க ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் புக் பண்றீங்கன்னா, ஸோ அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இன்கேஸ் நீங்க புக் பண்ணும்போது, ரிசப்ஷன்லயே நீங்க சொல்லலாம். இந்த மாரி நானும் என் ஃப்ரெண்டும் தங்க போறோம். ஸோ அப்படி சொன்னீங்கன்னா, நீங்க அடிஷனல் €50 பே பண்ற மாரி இருக்கும் வீக்குக்கு. ஸோ அது லைக் €200 எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அக்ரீமெண்ட், உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு அக்ரீமெண்ட், உங்களுக்கு ஒரு கீ, உங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு கீ தருவாங்க. ஸோ அப்படி வேணான்னா, யூ கேன் ஸ்டே. நீங்க எவ்வளோ பேருனா தங்கலாம். யாருமே செக்கிங்க்கு எதுவுமே வந்து செக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருத்தர் மேல அக்ரீமெண்ட் எடுத்துட்டு, நீங்க 3 பேரோ, 4 பேரோ உங்க கன்வீனியன்ஸ்க்கு நீங்க தங்கலாம். அதெல்லாம் எந்த பயமும் இல்ல. நெறைய பேர் அப்படிதான் தங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படிதான். ஏன்னா ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என் வீடியோ. அதில பாருங்க. எப்படி ஸ்டூடண்ட் அக்காமடேஷன் இருக்குன்னு. ஒரு சின்ன ரூமுக்கு €1350 பே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இப்போ ரீசென்ட்டா வந்து என் ஃப்ரெண்ட் இருக்காரு. நானும் அவரும் தான் தங்குறோம். ஸோ என் காலேஜ் ஃப்ரெண்ட் லைக் அவரு இப்ப தான் செப்டம்பர்ல வந்தாரு. ஸோ அவர் கூட தான் தங்குறேன். நீங்க என் ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் கூட தான் தங்குறேன். இந்த மாரி அக்காமடேஷன் தேடலாம். பட் டாஃப்ட் இந்த மாரி எல்லாம் நெறைய பேர் தேடுறீங்க. அண்ட் இன்னொரு விஷயம் கைஸ், நெறைய பேர் வந்து இந்த மென்டாலிட்டிலே இருக்கீங்க. சிட்டி விட்டு வெளிய தேடினா ரொம்ப சீப்பா கிடைக்கும். ஆ ரொம்ப ரொம்ப சீப் அப்படின்னு நெனைக்கிறீங்க. இல்ல, சிட்டிலயே நெறைய பேர் வந்து இப்போ பாருங்க நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். €1350னா டிவைட் பண்ணுங்க. ஒரு 700 வரும். ஸோ 700க்கு நீங்க வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. நீங்க காலேஜ் போறதா, எது போறதுனாலும் பக்கத்திலேயே இருக்கு. உங்க காலேஜ் பக்கத்தில இருந்தா இன்னும் பெட்டர். லைக் DCU அந்த மாரி எல்லாம். அப்பல்லாம் ஓகே. பட் DBS, ட்ரினிட்டிலலாம் படிக்கிறவங்களுக்கு சிட்டி இஸ் பெஸ்ட். நீங்க இந்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கினீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து ஃபிராங்க்லி சொல்லணும்னா, நான் என் லீப் கார்டு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் லாஸ்ட்டா லீப் கார்டு எப்ப யூஸ் பண்ணேன்னும் தெரியாது. ஐ திங்க் நான் பார்ட் டைம் போயிட்டு இருந்தேன். அப்ப யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் லீப் கார்டே யூஸ் பண்றதில்ல. எங்க போனாலும் வாக் தான். ஏன்னா எவ்ரிதிங் இஸ் நியர் பை சிட்டி சென்டர்ல. ஸோ எல்லாமே நடந்து, நடந்து, நடந்து இங்கே தான். ஸோ லீப் கார்டே யூஸ் பண்றதில்ல. அண்ட் கிராசரி என் ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணேன். ஸோ ஸோ எனக்கு வந்து அவ்வளோ இது தெரியல. சம்டைம்ஸ் சாரி நான் சொன்ன மாரி 600, 650 ரென்ட் அதுக்கு கிராசரி. நான் இப்போ பார்ட் டைம் பண்றதுனால நான் அங்கேயே சாப்பிட்டுருவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ ஒன் டைம் மீலு. ஸோ கிராசரிலயும் கட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ் அக்காமடேஷன்.
நெக்ஸ்ட் அப் கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் டைம் பத்தி சொல்றேன். ஸோ பார்ட் டைம் வந்து அ நெறைய பேர் கேட்பீங்க. நெறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, பார்ட் டைம் கிடைக்குமா? நெறைய பேருக்கு பார்ட் டைமே கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். செப்டம்பர்ல வந்தவங்களுக்கும். ஸோ பார்ட் டைம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் தேடிட்டே இருங்க. அதுக்கு லைக் டோன்ட் கிவ் அப். ட்ரை ஃபார் இந்த ரெக்ரூட்மென்ட் ஏஜென்சிஸ் அவங்க கிட்டலாம் ட்ரை பண்ணுங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ரெஸ்டாரண்ட்ஸ்லலாம் போய் சிவி தாங்க. கைஸ் இன்னொன்னு வந்து கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க, பார்ட் டைம் சிவி அனுப்புங்க ப்ரோன்னு. நான் ஃப்ராங்க்கா சொல்லட்டா? சிவி வந்து நீங்க ஜஸ்ட் எதாவது போடுங்க. நான் இங்க வேலை செஞ்சேன், அங்க வேலை செஞ்சேன். அவங்க சிவியே செக் பண்ண மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் தெம். எதுனா பெரிய கம்பெனி தான் செக் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தெம் சிவியே செக் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஆள் தேவைன்னா எடுத்துப்பாங்க. ஆள் வேணான்னா எடுக்க மாட்டாங்க. ஸோ சிவி வந்து அவ்வளோ மேட்டரே இல்ல. ஏன்னா நெறைய பேர் நானே பார்த்துருக்கேன். நான் இப்போ வொர்க் பண்ற பிளேஸ்ல சிவியே கேட்கல எனக்கு. அவங்களுக்கு ஆள் வேணும். நான் போனேன். ஜாப் தந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸஸ் வந்து மேனேஜர பொறுத்து தான். மேனேஜர் உங்களுக்கு ஓகே, நான் இவன எடுத்துக்கிறேன்னா எடுத்துப்பாங்க. சிவி எல்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஸோ நீங்க வந்து சிவில இன்கேஸ் போட்டீங்கனாலும், இப்போ எதனா ஜாப் தேடுறீங்கன்னா, இந்த கிச்சன் போர்ட்டரா, இல்லன்னா ஷெஃப்பா, இல்ல வேர்ஹவுஸ் ஜாப்பா எதுனா, அதுக்கு ரிலேட்டடான போடுங்க. இந்தியால நான் இந்த மாரி வேலை செஞ்சேன். இல்ல வேற எதனா கண்ட்ரில நான் இந்த மாரி வேலை செஞ்சேன் அப்படின்னு அதுக்கு ரிலேட்டடா போட்டீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கிற சான்சஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் பேர் தான் கால் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் கால் பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு சிவி தரம்போது மேனேஜர் இல்ல சூப்பர்வைசருக்கு தாங்க. எந்த பார்ட் டைம் வொர்க்கிங் ஸ்டூடண்ட்ஸ் கிட்டயோ, இல்ல ஃபுல் டைம் வொர்க்கர்ஸ் கிட்டயோ தராதீங்க. அவங்க கிழிச்சு போடுற சான்சஸ் இருக்கு. அவங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் தரவே தரமாட்டாங்க. அவங்க சூப்பர்வைசருக்கோ, இல்ல மேனேஜருக்கோ. ஏன்னா, அவங்களுக்கு ஹவர் கம்மியாயிடும்னு அந்த மாரி பண்ணவே மாட்டாங்க. ஸோ பெட்டர் நீங்க வந்து மேனேஜர் இல்லன்னா சூப்பர்வைசருக்கு தந்தா உங்களுக்கு பெட்டர். உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு கிடைக்காம போயிடாது. ட்ரை பண்ணிட்டே இருங்க. பட் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து செக்யூரிட்டி ஜாப் கூட பண்றாங்க. ஸோ நீங்க வந்த உடனே ஐ திங்க் அரவுண்ட் 300, 400 யூரோஸ் பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 1 1/2 மந்த், 2 மந்த்ஸ்ல செக்யூரிட்டி லைசென்ஸ் வரும். அத வச்சு நீங்க செக்யூரிட்டி ஜாப் கூட பண்ணலாம். ஸோ அதுவும் ஒரு ஆப்ஷன். பட் முடிஞ்ச அளவுக்கு அத அப்ளை பண்ணீங்கன்னா 3 மந்த்ஸாவது ஆகும். ஸோ அத அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். இந்த மாரி ஜாப்னா உங்களுக்கு டைரக்ட்டா இருக்கும். பட் அதுவும் அப்ளை பண்ணி வைங்க. இட்ஸ் பெட்டர். ஸோ கைஸ் நான் போன வீடியோல இது கவர் பண்ணல. இந்த வீடியோல சொல்றேன். ஸோ 1 இயர்ல பிளேஸஸ் டூ விசிட் நெறைய பேர் வந்து ம் அயர்லாண்டுக்கு வந்தா எங்க போணும்? எப்படி இருக்கும்? நீங்க வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ராங்க்கா சொல்லணும்னா, அயர்லாண்ட்ல இந்த நேச்சர் லவர்ஸ்க்கு ரொம்ப நல்லாருக்கும். பட் அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட் சைட் டப்ளின் போற இந்த டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ உங்களுக்கு கிட்ட கார் இருந்தா இட்ஸ் பெட்டர். கார் இல்லன்னா இந்த பஸ் டிராவல் எல்லாம் ரொம்ப ரொம்ப மோசம். அ அவுட்சைட் டப்ளின் நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணேன். ஸோ, நான் எப்போ போனாலும் அவுட்சைட் டப்ளின் கார்ல தான் போவேன். ஸோ, இப்போ வேற என் ஐடிபி எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. நான் ஐரிஷ் லைசென்ஸ்க்கு வேற அப்ளை பண்ணணும். ஸோ, அவ்வளோ பிளேஸஸ்னா ஐ திங்க் தேர் இஸ் கேல்வே, கார்க், அப்புறம் கெரிக்கு போணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கெரிக்கு போணும். விக்லோ மவுண்டன்ஸ் போயிருந்தேன். சூப்பரா இருக்கு. நீங்க ஒரு வாட்டி போணும். லைக் கம்ப்ளீட்டா யாருமே இருக்க மாட்டாங்க. நல்ல மவுண்டன், நேச்சர் லவர்ஸ் எல்லாம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்க ட்ரெக்கிங் பிளேஸும் இருக்கு. ம். அப்புறம் டுனிகலும் நல்லாருக்குன்னு சொன்னாங்க. நான் டுனிகல் போனதில்ல. கிளிஃப்ஸ் ஆஃப் மோஹர் ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு டப்ளின்லேருந்தே நெறைய டூர் ஏஜென்சி இருக்கு. அவங்க கூப்பிட்டு போவாங்க. ஐ திங்க் ஸ்டூடண்ட்க்கு 59ஓ, 62 யூரோஸ் பே பண்ணீங்கன்னா, கூப்பிட்டு போவாங்க. நெறைய ஏஜென்சிஸ் இருக்கு. கார் இருந்தா லைக் ஐடிபி இருந்தா, இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் இருந்தா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க போம்போது ரொம்ப ரொம்ப சீப். ஸோ அது நீங்க யாராவது இந்தியாலேருந்து வரும்போது, மறக்காம ஐடிபி எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு கார் ஓட்ட முடியும் இங்க. ஸோ இங்கேயும் ரைட் ஹேண்ட் டிரைவ் தான். ஸோ சேம் இந்தியா மாரியே தான் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் பயமா இருக்கும். பட் ஓட்ட ஓட்ட இட்ஸ் வெரி நார்மல். நீங்க ஜஸ்ட் சைன பார்த்து ஓட்டணும் அவ்வளோதான். வேற எந்த பெரிய பிரச்சனையும் இல்ல. எல்லாரும் ஓட்டலாம். கார் இந்தியால ஓட்டுறவங்கலாம் தாராளமா இங்க ஓட்ட முடியும். எந்த பிரச்சனையும் இல்ல. ஸோ பிளேஸஸ் அதே மாரி ட்ரெயினும் இருக்கு நெறைய பிளேஸஸ்க்கு. பட் ட்ரெயின்ல போய் திருப்பி நீங்க அங்க இறங்கி, அங்கேருந்து ஒரு கார் போறது இட்ஸ் ரொம்ப ப்ராப்ளம். ஸோ பெட்டர் நீங்க வந்து உங்க ஐடிபி இருந்தா, கார் ரென்டல் எடுத்துட்டு இந்த கோ கார் எல்லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா, இன்னும் ஈஸி உங்களுக்கு. நெக்ஸ்ட் கைஸ் ஷாப்பிங். நான் ஏன் இந்த ஷாப்பிங் டாபிக் எடுத்தேன்னா, ஸோ யூசுவலி வந்து நம்மளுக்கு இந்தியால வந்து
ஷாப்பிங் வந்து இப்போலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. லைக் நான் ரீசென்ட்டா பார்த்தேன் மிந்த்ரால. நீங்க எதனா ஆர்டர் பண்ணீங்கன்னா 30 மினிட்ஸ்ல வரும். பட் இங்க அந்த மாரி இல்ல. நீங்க எதனா ஆர்டர் பண்ணீங்கன்னா 1 வீக் ஆகும். 2 வீக்ஸ் கூட ஆகும். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து நியர்பை Zara ஸ்டோர்லேருந்து பிக்கப் பண்ணணும்னாலும் ரொம்ப லேட் ஆகும். இல்ல H&Mலேருந்து பிக்கப் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். ரிட்டர்ன் கைஸ் ரிட்டர்ன் வந்து பெரிய பிரச்சனை. பெரிய, பெரிய பிரச்சனை. நீங்க ஏதாவது லைக் சப்போஸ் ஒரு டீ ஷர்ட்டோ இல்ல எதாவது ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா, பார்த்து, பார்த்து, பார்த்து வாங்குங்க. ஏன்னா, லாஸ்ட் டைம் நான் ஒரு ஹெட்ஃபோன்ஸ் வாங்குனேன் Amazonல. வரதுக்கே ஆல்மோஸ்ட் 5 டேஸ் ஆச்சு. எனக்கு புடிக்கல. ஸோ இங்க எப்படின்னா, நீங்க ரிட்டர்ன் வந்து இந்தியா மாரி அவங்களா வந்து எடுத்துட்டு போமாட்டாங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா, போஸ்ட் ஆஃபிஸ் போயிட்டு, அதுக்கப்புறம் நீங்களே பேக் பண்ணி, அதுக்கு சார்ஜஸ் குடுத்து ரிட்டர்ன் Amazonக்கு அனுப்பணும். ஸோ இது ஃப்ரீ ஃப்ரீ டேக் லைக் ஃப்ரீ ரிட்டர்ன் இருந்துச்சுன்னா, காசு கேட்க மாட்டாங்க. அவங்க Amazon கிட்ட வாங்கிக்குவாங்க. இல்லன்னா நீங்க காசு குடுத்துட்டு அனுப்பணும். ஸோ அதனாலேயே நெறைய பேர் ரிட்டர்னே அனுப்ப மாட்டாங்க. ரொம்ப பெரிய தலைவலி இங்க. அதே மாரி இங்க ரிட்டர்ன் எப்படின்னா, இப்ப சப்போஸ் நீங்க ஒரு துணி வாங்குறீங்கன்னா, Zaraக்கு போனீங்கன்னா, துணி ரிட்டர்ன் தரும்போது, நீங்க எந்த கார்ட்ல ஸ்வைப் பண்ணீங்களோ, அதே கார்ட நீங்க திருப்பி டேப் பண்ணா, ஒரு 1 வீக்கோ அ 5 டேஸ்க்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ ஷாப்பிங் வந்து இங்க இந்தியா மாரி இல்ல. நீங்க யாராவது ஷாப் பண்றவங்களா இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தான். நீங்களா ஸ்டோர்லேருந்து பிக் பண்றது பெட்டர் சாய்ஸ். ஆன்லைன் நாட் அ கிரேட் ஆப்ஷன். ஆ உங்களுக்கு சைஸ் எல்லாம் தெரிஞ்சு, உங்களுக்கு கலர் எல்லாம் ஓகே இருந்தா ஓகே. அப்படி இல்லன்னா கஷ்டம். ஏன்னா, நீங்க எவ்ரி டைம் நீங்களே போய் ரிட்டர்ன் பண்ணி, பேக் பண்ணி அனுப்பணும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டம். பட் நான் நைக்கி ஷூஸ் எல்லாம் வாங்கும்போது எனக்கு பிடிக்கலன்னா, நியர்பை ஸ்பாருக்கு போயிட்டு அவங்க கிட்ட தந்தீங்கன்னா, அவங்க ட்ராப் ஆஃப்ல எடுத்துட்டு போய் தந்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ரீஃபண்ட் ஒரு 5 டேஸ். அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு கம்பேர் டூ அதர். Amazonல ட்ரை பண்ணேன், Adidasல ட்ரை பண்ணேன். இது எல்லாமே நீங்க வந்து போஸ்ட்டுக்கு போய் நீங்களா அனுப்பணும். ஸோ இந்தியா மாரி இல்ல. கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். ஆ அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஆன்லைன் ஷாப்பிங். நீங்க எதனா ஷாப் பண்றீங்கன்னா, பெட்டர் நீங்க வந்து ஸ்டோருக்கு போய் ஷாப் பண்ணுங்க. அப்புறம் கைஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட்டான லாஸ்ட் வந்து சேஃப்டி பத்தி சொல்லப் போறேன். ஆ நெறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நெறைய பேர் சொன்னாங்களா இல்லையான்னு தெரியல. நான் என் வீடியோ லைக் நான் அயர்லாந்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தேன். யாருமே சொல்லல. ஸோ இது நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஆ இங்க வந்து சேஃப்டி பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து ஐரிஷ் ஆளுங்களோ, இல்ல வயசானவங்களோ யாருமே லைக் கொஞ்சம் ஓல்டா இருக்கிறவங்க, அவங்கலாம் வந்து உங்கள அவ்வளவா டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. லைக் அவங்கவங்க இப்ப லைக் அவங்களுக்கு புடிச்ச மாரி ஆல்கஹால் எடுத்துட்டு ஜாலியா ரோட்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. பட் உங்கள மோஸ்ட் ஆஃப் த டைம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் இந்த ரொம்ப குடிச்சு ரொம்ப ட்ரங்க் பீப்பிள் குரூப்பா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உங்கள டீஸ் பண்ணுவாங்க. இல்ல எதனா சொல்லுவாங்க. பட் யாருமே உங்கள அடிக்க வர்றதோ, இல்ல எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா, இங்க மெயினான பிரச்சனை வந்து சின்ன பசங்க. இங்க வந்து நெறைய சின்ன பசங்க வந்து நெறைய சின்ன பசங்க வந்து கேங்கா இருப்பாங்க. உங்கள வந்து பர்ப்பஸ்ஃபுல்லா டீஸ் பண்ணுவாங்க. உங்கள அடிக்கிற மாரி இப்படி வந்து அப்புறம் ஆக்ஷன் நான் எதுவுமே பண்ணாத மாரி நடிப்பாங்க. அப்புறம் நீங்க எதனா பேசிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்கள எதனா டீஸ் பண்ணுவாங்க. சடனா நான் அன்னைக்கு பார்த்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தோம். வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். சடனா ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் போயிட்டு ஒரு பொண்ணு 2 பொண்ணு போயிட்டு இருந்தாங்க. பின்னாடி போய் "ஓ!"ன்னு கத்திட்டு, அவங்களுக்கு பயம் வர மாரி பண்ணிட்டு அப்படியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாரியெல்லாம் உங்கள ரொம்ப டான்ட் பண்ணுவாங்க. உங்கள லைக் இரிட்டேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. மெயினா இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்களுக்கு அந்த மாரி கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. யாருமே அடிக்க போவாதீங்க. சப்போஸ் பாய்ஸ்க்கு நான் சொல்றேன். இந்த சின்ன பசங்க தானே, நம்ம ஊர்ல மாரி அடிச்சிடலான்னு அடிக்காதீங்க. ஏன்னா, இங்க வந்து போலீஸ் நம்பளுக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க ஐரிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்பளுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. நீங்க ஏதாவது அடிச்சு அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் பெரிய ப்ராப்ளம் வந்தா, உங்கள டீபோர்ட் பண்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் விசா இஷ்யூ அது இதுன்னு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதனா பேசினாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நான் என்ன ஆப்ஷன் சொல்றேன்னா, நீங்க தனியா எங்கனா போறீங்கன்னா, பெட்டர் வந்து மியூசிக் போட்டுக்கோங்க. அவங்க எது பண்ணாலும் நம்மளுக்கு கேட்காது. அவங்க யாராவது எதனா பண்ணிட்டு இருந்தா, ஏதாவது வியர்டா இருந்தா, அவங்களே பார்த்துட்டு இருக்காதீங்க. அதுக்கும் அவங்களுக்கு கோவம் வந்துரும். ஸோ பெட்டர் நீங்க அவாய்ட் பண்ணிட்டு உங்க பாட்டு நீங்க வாக் பண்ணுங்க. மெயினா இன்னொரு அ இது வந்து நெறைய பேர் வந்து அ லைட்டர் கேட்பாங்க. ஸோ கேட்டாலும் நீங்க ரிப்ளை பண்ணாதீங்க. இருக்கு, இல்ல எதுவுமே இல்ல. ரிப்ளை பண்ணாதீங்க. உங்க வாக் பண்ணிட்டே இருங்க. ரிப்ளை பண்ணாதீங்க. சேஞ்ச் கேட்பாங்க. ரிப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு குடுக்கணும்னு இருந்தா குடுங்க. இல்லன்னா ரிப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட் வாக்.
எதுவுமே பேசாதீங்க. அவங்களும் சைலன்ட்டா போயிடுவாங்க. நீங்க எப்பனா கொஞ்சம் ஹெல்பிங் பண்ணி அந்த மாரி அவங்க அட்வான்டேஜ் எடுத்து இன்னும் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையும் இக்னோர் பண்ணி நீங்க வொர்க் பண்ணிட்டே இருங்க. யாருக்கும் எந்த இஷ்யூவும் வராது. நான் யூசுவலா என் பார்ட் டைம்க்கு வந்து ஏர்லி மார்னிங் 5, 4 நான் வீட்டுக்கு வருவேன். 12க்கு வருவேன். 2க்கு வருவேன். ஸோ எனக்கு பொறுத்தளவுக்கு எனக்கு நெறைய டைம் நான் கேள்விப்பட்டது வந்து ரிவருக்கு அந்த சைடு லைக் இந்த ஆட் நம்பர்ஸ் D7, D9 அப்புறம் D3 இந்த மாரி பிளேஸஸ்ல தான் நெறைய அ ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து சவுத் சைட்ல இருக்கிறதுனால இந்த ஈவன் நம்பர்ஸ்ல கொஞ்சம் காமா இருக்கு. ஐ டிட்ன்ட் ஃபேஸ் எனிதிங். நைட்ல ரொம்ப சேஃபா இருக்கு. கேர்ல்ஸ் நெறைய பேர் நடந்து போவாங்க. ஸோ கேர்ல்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சேஃப். டோன்ட் வொரி. அதே மாரி நான் ஒண்ணு ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க வீடு பார்க்கும்போது ட்ரை டூ சீ திஸ் சைட். இந்த சைடு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் இந்த சைட்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் இந்த சைட்ல பட் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீப்பர். எனக்கு தெரிஞ்சு திஸ் சைட் இஸ் பெட்டர். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லலாம், நான் வந்து அந்த சைட்ல இருக்கேன். எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் இல்லன்னா, இட்ஸ் ஃபைன். நான் எதுவும் சொல்லல. பட் நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். சவுத் சைட்ல இருந்தா கொஞ்சம் பெட்டர். உங்களுக்கும் கொஞ்சம் சேஃபரா இருக்கும். அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த காலேஜ் லைக் இந்த ட்ரினிட்டி, டிபிஎஸ் எல்லாம் இந்த சைட்ல தான் இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஈஸி. ம். மோஸ்ட்லி அவ்வளோதான் கைஸ். எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். வேற எதனா டவுட் இருந்தா மறக்காம என் Instagram டிஎம் பண்ணுங்க. அதே மாரி கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சாரி நான் நெறைய பேருக்கு ஆக்சுவலி ரிப்ளை பண்ண முடியல. ஏன்னா, இப்போ பார்ட் டைம் வந்து ஆல்மோஸ்ட் நான் எவ்ரி டே வொர்க் பண்றேன். ஏன்னா, கொஞ்சம் பேர் ஹாலிடேல போயிருக்கறதுனால எனக்கு எவ்ரி டே ஷிஃப்ட் இருக்கு. ஸோ இந்த வீக் தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். ஸோ அதனால ரிப்ளை பண்ண முடியல. வீட்டுக்கு வருவேன், தூங்குவேன், சாப்பாடு செஞ்சுட்டு திருப்பி போய் ஸோ ஒரு ரொட்டீன் மாரி இருக்கு. ஸோ அதனால சாரி. நான் யாருக்காவது ரிப்ளை பண்ணலன்னா ஐம் ரியலி சாரி. நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். அதே மாரி கமெண்ட்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன். அண்ட் மோர் ஓவர் கைஸ் லாஸ்ட் வீடியோ நான் வந்து ரேசிசம் பத்தி போட்டிருந்தேன். நெறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க் யூ ஸோ மச். அ அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து பெர்சனலா மெசேஜ் பண்ணி, அ பி ஸ்ட்ராங் அப்புறம் கொ ஒரு ஃப்ரெண்டெல்லாம் வந்து மெசேஜ் பண்ணி, "நான் வரேன் ஆகஸ்ட்ல நாம பார்த்துக்கலாம்" அப்படின்னெல்லாம் சொன்னாரு. ஸோ தேங்க் யூ ஸோ மச். இந்த சப்போர்ட் எப்பவுமே தந்துட்டு இருங்க. தேங்க் யூ ஸோ மச். நான் இதே மாரி நெறைய அ இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், அதுக்கப்புறம் என் பெர்சனல் லைஃப்ல நான் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எதனா பண்ணேன்னா, அதெல்லாம் ஷேர் பண்றேன் இந்த வீடியோல. ரீல்ஸ் வந்து அப்பப்போ ட்ரை பண்றேன். லைக் புதுசா எதனா போட. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். ஆல்மோஸ்ட் 1900 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க் யூ ஸோ மச் கைஸ். எல்லாம் உங்க சப்போர்ட்னால தான் நான் ஆக்சுவலி யூடியூப் இஸ் கோயிங் குட். தேங்க் யூ ஸோ மச். இன்னும் மானிடைஸ் ஆவல. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் மானிடைஸ் ஆவ. ஸோ மானிடைஸ் ஆனா இன்னும் பெட்டர். நான் இதே மாரி ப்ளீஸ் அப்புறம் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு நெஜமா நான் போடுற வீடியோஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா, புடிச்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தா, இந்த வீடியோ போடுங்க, அந்த வீடியோ போடுங்க எதனா சஜஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ டெஃபினெட்லி போடுறேன். தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அதே மாரி ப்ளீஸ் என் Instagram போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Instagramலயும் போய் என்ன ஃபாலோ பண்ணுங்க. அங்கேயும் இந்த மாரி போஸ்ட் அப்புறம் அப்பப்போ அயர்லாண்ட் எப்படி இருக்குன்னெல்லாம் என் ஸ்டோரியில போடுவேன். ஸோ மறக்காம Instagramலயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.